சர்வதேச அளவில் பல விருதுகளை வென்ற கொட்டுக்காளி படத்தை வெகுஜன மக்களுக்கான படமாக தியேட்டரில் வெளியிட்டது ஒரு வன்முறை என இயக்குனர் அமீர் கூறிய கருத்து புதிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. திரையுலகினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இது குறித்து ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் ஆறுமுக நயினார், பிரபு வழங்கிய தகவல்கள் இவை. ஜெர்மனி, போர்ச்சுகல் என சர்வதேச நாடுகளின் திரைப்பட விழாக்களில் விருது மற்றும் அங்கீகாரம் பெற்ற விளம்பரத்துடன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தியேட்டரில் வெளியானது கொட்டுக்காளி திரைப்படம். கூழாங்கல் படத்தை தொடர்ந்து PS வினோத்ராஜ் இயக்கத்தில் அண்ணா பென், சூரி உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தயாரித்திருந்தார். கொட்டுக்காளி படத்தை இயக்குநர்கள் பலர் சிலாகித்து பேசிய நிலையில் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்கள் வந்தன. இந்த சூழலில் சென்னையில் நேற்று நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குனர் அமீர், தான் தயாரிப்பாளராக இருந்திருந்தால் கொட்டுக்காளி படத்தை தியேட்டரில் வெளியிட்டு அதன் கண்ணியத்தை கெடுத்திருக்க மாட்டேன் என குறிப்பிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு, அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் OTT தளத்துக்கு வித்திருந்திருக்காங்க. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொட்டுக்காளி படத்தை வெகுஜன மக்களுக்கான படமாக நினைத்து தியேட்டரில் வெளியிட்டது ஒரு வன்முறை என காட்டமாக விமர்சித்தார். கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான், ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன். திரையரங்கிற்கு இப்படியான படங்களை மட்டும்தான் கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற அமீரின் கருத்து படைப்புலகம் மீது செலுத்தும் வன்முறை என மேற்கு தொடர்ச்சி மலை படத்தை இயக்கிய லெனின் பாரதி இன்று பதிலடி கொடுத்துள்ளார். இயக்குனர் அமீரின் கருத்து குறித்து மதுரையை சேர்ந்த ராம்குமார், நெல்லை மாவட்டம் திசையின் விளையை சேர்ந்த கணேஷ் மூர்த்தி, சரவணனிடம் பேசினோம். இந்த பழைய படம் வீடு கூட அவார்டு வின்னிங் படம், அதில் இருக்கிற இல்லாத கருத்து இப்போ உள்ள படங்கள்ல வருது. அதனால மக்கள்கிட்ட அவார்டு வின்னிங்னாலே அது ஸ்லோவான படங்கிற இமேஜ் இருக்கு. அதை காலப்போக்கில் மாற்றணும். அப்படி மலையாள சினிமாவில் வர படங்களை பார்த்துட்டு மலையாளத்தில் சூப்பராக இருக்கு படம், நம்ம எடுக்கிறது என்ன படம்னு சொல்லி சொல்றோம். ஆனால் அதே படத்தை இங்கே நம்ம எடுக்கும்போது வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி தான் கடைசி விவசாய படத்தையும் படம் தேட்டரை விட்டு போனதுக்கு அப்புறம் கொண்டாடினாங்க. ரசனை மிகுந்த ஒரு படம், எல்லாரும் ரசிச்சு விட மாட்டாங்க. இப்போ OTTல பார்க்குற ஆட்கள்லாம் இப்போ தியேட்டரில் நிறைய ஜாலி பண்ணுறக்கா போவான், வேற மாதிரி எதிர்பார்த்து போவான். அந்த எதிர்பார்ப்புகளை இல்லாமல் இருந்திருக்கலாம். சினிமா விமர்சகர் ஒற்றன் துரையிடம் பேசினோம். இந்த மாதிரி படங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போச்சுன்னா ஃபெஸ்டிவலில் கொண்டாடக்கூடிய படங்கள் அவரோட கண்ணோட்டத்தில் இங்கே ஒரு திரையுலகத்தில் இது ஒரு ஃபெயிலியர் படம் அப்படின்னு ஒரு பேசிடக்கூடாது. ஒரு நல்ல கிரியேட்டர் இப்படி ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொன்னதான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பல படங்கள் வந்தால் தான் இதோட டேஸ்ட் தெரியும். இப்பயே இந்த கொட்டுக்காளி ஓரளவுக்காவது போயிருக்கு, ஜமா ஓரளவுக்காக போயிருக்கு. காரணம் என்னன்னா OTTயில் பல படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்ததுன்னா அந்த OTTயை பார்த்த படங்கள் சரி தியேட்டருக்கெல்லாம் போய் பார்ப்போமே அப்படின்னு போனவங்க தான். இதே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்கள் வந்தால் கண்டிப்பாக பெரிய தோல்வியாகவே இருந்திருக்கும். ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் தரமான படங்கள் வெளியாவது குறைந்துவிட்டதாக விமர்சனங்கள் இருந்து வரும் சூழலில், மறுபக்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் வெகுஜன மக்களின் ரசனையுடன் பொருந்தாத கொட்டுக்காளி படத்தை தியேட்டரில் ரிலீஸ் செய்திருக்க வேண்டாம் என பிரபல இயக்குனர் அமீர் கூறியிருப்பது புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.